தப்போ சரியோ யூ டூ இட். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். நெயில்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் இவங்க பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சி பண்ணணும். பிடிக்காம எல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாது எப்பவுமே. மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் அனலைஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஸ்கின் டைப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்க்கு இருக்க ப்ராடக்ட், ஜெல் டைப்ஸ் அந்த மாதிரி. ட்ரை ஸ்கின்னா அவங்களுக்கு க்ரீமி டைப்ஸ் அந்த மாதிரி. ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா எதுவுமே செட் ஆகாது. அன்லஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி அனலைஸ் பண்ணணும். அதில் வர இன்க்ரீடியன்ட்ஸ் இது எனக்கு செட் ஆகுமா, பேட்ச் டெஸ்ட் பண்ணுமா. ஒரே பிராண்டில் எல்லாமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிராண்டில் நான் லிப்ஸ்டிக் வாங்கினா இன்னொரு பிராண்டில் வந்து ஃபவுண்டேஷன் வாங்கலாம். அதனால் ஸ்கின் டேமேஜ் ஆகும்னா உங்கள் ஸ்கின் பொறுத்து. நாங்கள் 3 மணிக்கு பிரைடை எழுப்பணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக டைமே இல்லாமல் தான் இருக்கும். ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஸ்கின் ஸ்பாயில் ஆகும். நான் பண்ணுற நல்ல விஷயம், எங்கள் அம்மா திட்டிகிட்டே பண்ணுற விஷயம் அப்படின்னா தண்ணி குடிப்பேன். கண்டிப்பாக ஹைட்ரேஷன் தேவை. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி. ஹைட்ரேஷன் இல்லைன்னா ஸ்கின் டல் ஆகும், டேமேஜ் ஆகும், எல்லா பிரச்சனையும் வராது. நான் உங்கள் மோகனா. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகபோகமாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா மேக்கப் இண்டஸ்ட்ரி தான். இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படின்றத தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நெயில் ஆர்ட் அப்படின்றது ரொம்பவே ஃபேம் ஆகிட்டு இருக்கு. நம்ம மேக்கப் போடணும் அப்படின்னா ஒருத்தரை போய் பார்ப்போம், நெயில் அப்படின்னா ஒருத்தரை போய் பார்ப்போம், ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா இன்னொருத்தரை போய் பார்ப்போம், ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா என்ன? நம்பி தான் ஆகணும். எஸ், அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்மளுடைய கான்வர்சேஷன்ல மீட் பண்ண போறோம். அவங்க தான் நஃபீலா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து மம்மி பண்ணி காமிச்சாங்க. அது சில்கி ஹேராக இருக்கட்டும், ஷார்ட் ஹேராக இருக்கட்டும், எந்தெந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக போடலாம், அதாவது பேசிக்காக டே 1லேருந்து டே 7 வரைக்கும் அழகழகான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் அவங்களும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது இது மூலமாகவே தெரிஞ்சிருச்சு. இது மேக்கப் அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து மல்டி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? ஓகே, நான் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐம் a nail technician as well as I do eyelash. இப்போ அட்வான்ஸாக இருக்க நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுட்டு தான் இருப்பேன் எப்போவுமே நான். ஸோ அதை தாண்டி பெர்மனன்ட் மேக்கப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்ரோ ப்ளீடிங், மைக்ரோ நீட்லிங், லிப் ப்ளஷிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கும். as well as ஏர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுவோம். அதுவும் தாண்டி ஐ டூ லிப் க்ளாஸஸ் as well as. ஸோ காஸ்மெட்டிக் லைன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு பிளான்ல வச்சிருக்கீங்க. ஆமாம். சூப்பர். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? மேக்கப் ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்டிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் தாண்டி நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றது. உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? சின்ன வயசுலேருந்தே அம்மா பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க. நான் கூட போய் போய் ஒரு ஹெல்ப் மாதிரி இருப்பேன். ஸோ அவங்க பண்ணும்போது நானும் போய் டச்சப் பண்ணுறது, ஐ மேக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான். 17 or 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான். இது வந்து ஒரு கரியர் ஆகும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது, நினச்சே பார்க்கல. பட் இப்போதைக்கு இதுதான் என்னோட கரியர், இதுதான் லைஃப் அந்த மாதிரி. இப்போ காலேஜ் படிக்கும்போது கூட காலேஜ் முகூர்த்தம் முடிச்சிருவேன், மேக்கப் முடிச்சிருவேன். காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு திருப்பியும் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் மேக்கப் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதோட அப்படியே டெவலப் பண்ணது தான் இது எல்லாமே. அம்மா எதுவும் கிளாஸ் எடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, கிளாஸ் எடுக்கலையா? கிளாஸ் எடுக்கல. பார்த்தே கற்றுக்கிட்டது. ஆமாம், ஓகே, நானே கற்றுப்பேன். நான் பிஏ கிரிமினாலஜி, அதுக்கப்புறம் பிஏ டூரிசம். கிரிமினாலஜி, டூரிசம், சூப்பர். அது அது வந்து ப்ரொஃபஷனல், இது வந்து பேஷன்ற மாதிரி தனியாக பிரிச்சுட்டீங்க. ஆமாம். அப்புறம் ஜாப் எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? ஜாப் கிடச்சிது. இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், காட் செலக்டட். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி போட்டேன். அம்மா இன்னைக்கு இதுவா அதுவா அப்படின்னு கேட்டாங்க. யோசித்தேன், எனக்கு வந்து பிஸ்னஸில் தான் இருக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு 4 பேருக்கு ஒர்க் கொடுக்கணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒர்க் மேலே போகிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடியா இல்லை. அதனால சூஸ் திஸ் ஒன். இப்போ எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு? இட்ஸ் குட், ப்ரிட்டி குட். நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன், யாரோட இதுவும் இல்லாமல். இப்போ உங்களை மாதிரியே வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ஸ் வேணும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. தப்போ சரியோ யூ டூ இட். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் நெயில்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் இவங்க பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சி பண்ணணும். பிடிக்காம எல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அது எப்பவுமே நிலைக்காது. ஸோ பிடிச்ச மாதிரி
உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுங்க. உங்களுக்கு வரலன்னா கூட அதை வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ், எந்த அளவுக்கு பேஷன், அந்த ஒரு லவ் அந்த ஜாப்ல இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். தமிழ்நாட்டிலே வந்து ஏகபோகமா இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா மேக்கப் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கத்துக்கணும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு இது வச்சிருக்கீங்க, ஷாப் வச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா இருக்கும், ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுல நீங்க பண்ண மிஸ்டேக் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க பண்ண நல்லது ஒரு குட் திங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மிஸ்டேக் என்னோட மிஸ்டேக் என் அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. கோவம் வரும். ஓகே. கோவம் வரும். கிளைண்ட் ஹேண்ட்லிங் ஓகே. மெயின் அதுதான். கோவப்படாம என்னதான் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான். மேக்கப்பா இருக்கட்டும், இல்லை என்னோட சலூனுக்கு வரவங்களா இருக்கட்டும், எப்படி பொறுமையா அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். ஏன்னா கோவம் எப்போ வேணா வரும், எப்படி வேணா காட்டலாம். பட் நம்ம சடனா ஒரு விஷயம் பண்ணிட்டு அது பின்னாடி ரிக்ரெட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுல நான் கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கோவம் ஹேண்டில் பண்றது, கிளைண்ட் ஹேண்ட்லிங். ப்ளஸ் நல்ல விஷயம்னா ஐ கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் கிளைண்ட்ஸ். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் பொறுமை இருக்கும். இப்போ என்னோட ஒர்க் நான் பண்றேன் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் அபவுட் த டைமிங். எவ்வளோ நேரம் எடுக்குமே நினைக்க மாட்டேன். எவ்வளோ உடம்பு வலிச்சாலும் சரி, எவ்வளோ முதுகு வலிச்சாலும் சரி, அந்த ஒர்க் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும், நீட்டாக வேணும். அதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் I'll do it. நீங்கள் வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேனோ அந்த அளவுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும்ப்பா, அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க ஆஸ் யூஷுவலாகவே. ஸோ அதில் பெஸ்ட்டான கஸ்டமர்ப்பா, நான் இப்படி இவங்களை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒருத்தர், ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னு ஒருத்தர். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போகலாம். அப்படி வந்து யார் உங்களுக்கு பெஸ்ட் கஸ்டமர்னு சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? ஒஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள. பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட வேர்ஸ்ட் வந்து நிறைய இருக்கும். வேர்ஸ்ட்னு ரீசெண்டாக கூட ஒரு புக்கிங்ஸ் ஒன்று வந்தது. அது வந்து பெரிய புக்கிங், நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் முடிச்சாச்சு. கடைசி பேமெண்ட்டில் கை வைப்பாங்க எப்போவுமே. இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். யூஸ்வலாக மேக்கப் இண்டஸ்ட்ரியில் பேமெண்ட்டில் கை வைப்பாங்க, குறைக்க பார்ப்பாங்க. பட் நம்மளோட எஃபர்ட் வந்து அங்கே ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க பேமெண்ட் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடிச்சு பிடிச்சி அந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு நமக்கு உயிர் போயிடும், ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒர்க் தானே, எல்லாமே எஃபர்ட் தானே. நீங்கள் ஒரு எஃபர்ட் நம்ம கொடுக்கறனால தான் அந்த டே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா என்னதான் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் மேக்கப் நல்லாயிருக்கும். மேக்கப் சொதப்பிச்சுன்னா ஃபோட்டோகிராஃபி ஒழுங்காக வராது. லைஃப்பில் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் திங், ஒரு பெஸ்ட் திங், லைக் லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி நடக்க போகிற ஒரு விஷயம்னா மேக்கப், முகூர்த்த மேக்கப், பிரைடல் எல்லாமே தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ எனக்கு சொல்லணும்னா நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை பார்க்காம உங்களுக்கு பெஸ்ட் டேவாக இருக்கணும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அந்த ஒர்க். இப்போது நிறைய பேர் வந்து மேக்கப் போட்டிருப்பாங்க, பிரைடலாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக மேக்கப் போடுறவங்களா இருக்கட்டும், அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க இல்லையா? நீங்கள் எவ்வளோ தான் எஃபோர்ட் எடுத்து போட்டாலுமே அந்த மேக்கப் வந்து அந்த குறிப்பிட்ட கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? முடியும் போது அவங்க அந்த பெஸ்ட்டை பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு இது நல்லா இல்லை, இது ரொம்ப இருக்குது, இது அதிகமாக இருக்குது. பட் முடியும் போது அந்த ஃபினிஷிங் தான் அவங்களுக்கு தெரியாது. பெட்டர் அவங்க மேக்கப் பண்ணும்போது மிரருக்கு ஆப்போசிட்டில் உட்கார வச்சிரும் மேக்கப் முடிகிற வரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது சொல்ல முடியாது, ஹியூமன் நேச்சர் இல்லையா? அதை தப்பாயிருமோ, அது சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் கண்ணாடி முன்னாடி உட்கார வைக்காம பின்னாடி திருப்பி உட்கார வச்சுட்டு லாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுருவீங்க. ஆக்சுவலி பேசும்போதே அவங்களுக்கு எந்த மாதிரி கிளைண்ட் நமக்கு அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஐடியா ஒரு வந்துடும், ஓ இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை மேக்கப் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னாலும் சரி, இப்போ டே டு டே லைஃப்பில் எல்லா கேர்ள்ஸுமே வந்து மேக்கப் கண்டிப்பாக தேவை அப்படின்னு விரும்புவாங்க. பேசிக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் இது வாங்கினா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ லோ பட்ஜெட்டில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கினா அவங்க பேசிக் மேக்கப் போட்டுக்கலாம்? மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்னோட ஸ்கின் வேறு டைப், உங்களோட ஸ்கின் வேறு டைப், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன், ஆயிலி ஸ்கின். ஸோ இது தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட ஸ்கின் கேரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டைப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ எனக்கு ட்ரை ஸ்கின்னா நான் ஆயிலி ஸ்கின் இது போடுறேன் அப்படின்னா அது ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்ப எனக்கு ஆயிலி ஸ்கின்னா நான் வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் போடுறேன்னா அதுவுமே செட் ஆகாது. ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்க்கு இருக்க ப்ராடக்ட்ஸ் ஜெல் டைப்ஸ் அந்த மாதிரி, ட்ரை ஸ்கின்னா அவங்களுக்கு க்ரீமி டைப்ஸ் அந்த மாதிரி பார்த்து ஸ்கின் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ பேசிக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ரெகுலர் மேக்கப்னா மெபிலின் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ லோ பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி வாங்கி போடுங்க. இப்போ வந்து ஃபவுண்டேஷன்லேயே க்ரீம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, பவுடர் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, லிக்விட் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இது மூணுலேயும் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? பவுடர் ஃபவுண்டேஷன் இப்போ ரெகுலர் யூஸ் சும்மா காலேஜ் போகிற பசங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பவுடர் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு வலியறதோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஒன்று நடக்காது. க்ரீம்னா ஆஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்கின் டைப் தான். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க பவுடர் பேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது சீக்கிரமாக அவங்களுக்கு வலிய ஆரம்பிச்சிடும் ஸ்கின்ல இருந்து. ஸோ பவுடர் பேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க க்ரீமி பேஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் எல்லாமே. ஓகே, இது மூணுமே வந்து ஸ்கின் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, அது இது பெஸ்ட் அது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆமா. ஃபவுண்டேஷன் கேட்கும்போது இன்னொரு ஒரு வார்த்தை வருது, இந்த ஸ்கின் டிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஒரு டைம்ல வந்து ஃபவுண்டேஷன் வேண்டாம், நீங்க இந்த ஸ்கின் டிண்ட்டை வாங்கி போடுங்க, அதுவே வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல இந்த ஸ்கின் ஆக்சுவலி ஸ்கின் டென்ட் வந்து ஒரு ஷேராக இருக்கும், லைக் சீரம் பேஸில் இருக்கும். இது வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கோ இல்லை பிக்மெண்ட் இருக்க ஸ்கின்க்கோ யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அன்லெஸ் உங்கள் ஸ்கின் வந்து கிளியராக இருக்குது, ஒரு பிக்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஒரு பிம்பிள் மார்க் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் நல்லா தெரியும், நீங்கள் மேக்கப் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, பிளெமிஷ் இருக்குது, எனக்கு ரெட்னஸ் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஏன்னா அது ஷேர் ஃபார்மில் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது அது அர்த்தமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு இது வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. ஆனா ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத யோசிக்காம விட்டுறாங்க. ஆமா, எல்லாருக்குமே செட் ஆகாது அது. உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்க இதை சொல்லுவீங்க, பிடிச்ச காஜல், பிடிச்ச லிப்ஸ்டிக்னா என்ன பிராண்ட் நீங்க சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. எனக்கு அதுதான் மொத்தமா பிடிக்கும், நீங்க இப்படி கேக்குறீங்களே. ஆமா, நிறைய. ஃபவுண்டேஷன்ல இப்போ என்னோட ஃபேவரட்னா நாஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, என்னோட யூஸ்க்கு நான் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதை தாண்டி பிஎஸ்சி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது மெப்ளின் தெரியும். அண்ட் நைக்காவில் இப்போ புதுசாக நிறைய ஃபவுண்டேஷன் ரேஞ்ச் வந்துருக்கு, அதுவுமே நல்லாயிருக்கு. காஜல் என்னோட பெஸ்ட் ஃபேவரட்னா ரெனி த மிட் நைட் காஜல் அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். அதோட டிண்ட் வந்து அவ்வளோ பிளாக் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து உடா ஃபேவரட். மார்ஸ் நல்லாயிருக்கு, அஃபோர்டபுள், எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள் மார்ஸ் இன்சைட்லாம். அதுலேயுமே லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அதை நான் சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. ஆமாம். ஓகே, இப்போதைக்கு மைண்டில் வரதை மட்டும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு காஜலாக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுவோம். இதனால ஸ்கின்னுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைக்கா பிராண்ட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே நைக்காவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். மெப்ளின் எடுத்திங்கன்னா மெப்ளினே ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே அதுவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு இதுதான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதனால ஸ்கின்னுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா எதுவுமே செட் ஆகாது அன்லஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வர இன்க்ரீடியன்ட்ஸ் இது எனக்கு செட் ஆகுமா, பேட்ச் டெஸ்ட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரே பிராண்டில் எல்லாமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா பிராண்ட்லேயும் எல்லாமே நல்லா இருக்காது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒரு பிராண்டில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிராண்டில் நான் லிப்ஸ்டிக் வாங்கினேன்னா இன்னொரு பிராண்டில் வந்து ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஒரே பிராண்டில் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஸ்கின் டேமேஜ் ஆகும்னா உங்கள் ஸ்கின் பொறுத்து, ஸ்கின் டைப் பொறுத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கப்பா, ஆனால் ஸ்கின் டைப்பை பொறுத்து என்னன்றதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போது பிரைட்டாக ஒரு சில பேர் இருப்பாங்க, டஸ்கியாக ஒரு சில பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பிளாக்காக ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து லிப்ஸ்டிக் என்ன ஷேட் போடணும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது லிப்ஸ்டிக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் தென் நோ மேக்கப் லுக் வந்து அந்த லிப்ஸ்டிக் தான் கொடுக்கும், அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்ன ஷேட் போடணும் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஷேட் போடலாம்? ஓகே. இப்போ ஃபேர் ஸ்கின் அப்படின்றத பொறுத்து நியூட்ஸ் நல்லாயிருக்கும், என்ன போட்டாலும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ அவங்க ஸ்கின் ஃபேராக இருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் டஸ்கியாக டார்க் டிண்ட்டில் வராங்க அப்படின்னா ப்ரௌன் ஷேட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டால் டார்க்காக இருக்குது, இது போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த ஷேடு உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு தெரியுதா, அதனால் நீங்கள் போடலாம். ரெட் ஷேட்ஸ் நல்லாயிருக்கும், மரூன், டீப் மரூன்ஸ், மோஸ்ட்லி ப்ரௌன் ஷேட்ஸ் எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌன் ஷேட்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
இல்லை அது வேணாம் எனக்கு டென்ட் மாதிரி இருந்தால் போதும்னா க்ளாஸ் ஸ்டைலில் போகலாம். டேஸ்ட் பொறுத்தும் இருக்கு, ஸ்கின் டைப் ஆமாம், பொறுத்தும் ஸ்கின் இருக்கு. டைப் பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போ மேக்கப் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எது போடணும், செகண்ட் எது போடணும், தேர்ட் எது போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இன்னுமே தெரியாது. இருக்கிறதே இருக்குப்பா, நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்குவோம் மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட ப்ராசஸ் தான் என்ன, ப்ராப்பராக எப்படி போடுறது? செல்ஃபாக பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். பட் மாய்ஸ்சரைசரும் வந்து எல்லாமே போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் போடணும்னு அவசியம் கிடையாது. இது டெர்மட்டாலஜியாக நீங்கள் போய் கேட்டாலுமே இதை தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா மாய்ஸ்சரைசர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெளியில் போவீங்க, சன் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும், சன்ஸ்க்ரீன் போடலாம். அதுக்கப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ப்ரைமருக்கு அப்புறமா கலர் கரெக்ஷன். இப்போ எனக்கு பிக்மெண்ட் இருக்கும், பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும், ஸோ அதை கலர் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக கன்சீல் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு செட் வித் பவுடர். இந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இதுதான் வந்து ஃபுல் ஸ்டெப்ஸ் வரும். இப்போ பேஸ் வந்து இது எல்லாமே தான். இதுக்கப்புறம் ப்ளஷ், ஹைலைட்டர், ஸ்ப்ரே, காஜல், ஐலைனர், வாட் எவர் தை வாண்ட் டு டூ வித் ஐஸ். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ், அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆமா. ஓகே. மேக்கப்னு ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் மார்னிங் மேக்கப் போட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுற மெத்தட்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு பொறுமை இருக்கும், ஆனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு பொறுமையே இருக்காது. வேகமாக வீட்டுக்கு போயிட்டு தண்ணி நல்லா டக்குன்னு முகத்தில் அள்ளி ஊற்றிட்டு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அது ப்ராப்பர் மெத்தட் தானா, கரெக்டான மெத்தட்? கண்டிப்பாக இல்லை. இது உங்கள் ஸ்கின் இஷ்யூஸ் ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்னி, ப்ரோன், அது இதுன்னு உங்கள் ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆகும். மேக்கப் ரிமூவர் பாம் இருக்கும், லைக் ஒரு க்ரீமியாக இருக்கும். அது எல்லா ஸ்கின்க்குமே செட் ஆகும். அன்லெஸ் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். இப்போ நான் யூஸ் பண்ணுறது மேக்கப் ரிமூவிங் பாம். ஒரு ஆயிலியாக இருக்கும், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டா அது பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் அ ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் வாட் எவர். பட் கண்டிப்பாக மேக்கப் போடுறீங்கன்னா ரிமூவ் கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா ஸ்கின் போயிடும், கண்டிப்பாக போயிடும். மேக்கப் அப்படின்றத தாண்டி ஸ்கின் கேர்னு அப்புறம் ஒரு விஷயம் இருக்குல்ல. மார்னிங் எழுந்தோடனே இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம், மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணுவீங்க? எனக்கு நான் அவ்வளோ பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்டெப் 12 ஸ்டெப்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணுறீங்களா, சன்ஸ்க்ரீன் ஒரு சீரம் உங்களுக்கு வேணும்னா சீரம் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன். பட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டே டு டே என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். மேக்கப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா நார்மலாக மேக்கப் போடுறவங்களுக்கே இந்த ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கோ ட்ரை ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் வந்து ட்ராவல் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஒரு கிளைண்ட் இங்கே இருப்பாங்க, ஒரு கிளைண்ட் அங்கே இருப்பாங்க, அப்படியே மாறி 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 போயிட்டு இருப்பீங்க. ஒரு ஆர்டர் 3 ஆர்டர் 4 ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ட்ராவல் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? ஸோ ஸ்கின்னை பார்த்துக்க டைம் இருக்காது, பட் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிப்பேன். ஸோ தூங்க டைம் இருக்காது. அந்த ப்ரைடல் கால்ஸ் வருதுன்னா 2 மணிக்கு எழுந்துக்கணும், 1 மணிக்கு எழுந்துக்கணும், நாங்கள் 3 மணிக்கு போய் ப்ரைடை எழுப்பணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக டைமே இல்லாமல் தான் இருக்கும். ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஸ்கின் ஸ்பாயில் ஆகும். நான் பண்ணுற நல்ல விஷயம், எங்கள் அம்மா திட்டிகிட்டே பண்ணுற விஷயம் அப்படின்னா தண்ணி குடிப்பேன். கண்டிப்பாக ஹைட்ரேஷன் தேவை, எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி. ஹைட்ரேஷன் இல்லைன்னா ஸ்கின் டல் ஆகும், டேமேஜ் ஆகும், எல்லா பிரச்சனையும் வர ஆகும். ஸோ கண்டிப்பாக வாட்டர் இஸ் மஸ்ட். நீங்கள் ப்ரைடல் சொல்லும்போது ஒரு கேள்வி, ப்ரீ ப்ரைடல் லுக் அப்படின்றது ஒரு ப்ரைடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? ஏன்னா நீங்கள் அவங்க வந்து எந்த ஸ்கின் டோன் அப்படின்றது தெரியாது. நம்ம வந்து கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தடவை ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்கப்லேயே. அது ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்டான கோர் தானா? ட்ரையல் மேக்கப் அவசியம் கிடையாது. அன்லஸ் அவங்க ஒரு கரியரில் நியூவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. இப்போ நான் இத்தனை வருஷம் இருக்குன்னா எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும், அந்த ஸ்கின்னை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியும், ஸ்கின் டோன் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியும். என்ன ஸ்கின் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால அந்த கெரியர்லேருந்து நம்ம இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மளால பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போது அவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்கின் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேர் ட்ரையல் மேக்கப் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்கலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ அதனால ட்ரையல் மேக்கப் கேட்கறது தான். அது கட்டாயம் அப்படின்னா இல்லை, கட்டாயம் கிடையாது. இல்லை. இந்த பிரைடல் சர்வீஸ் அப்படின்றப்போ பிரைடல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடிலேருந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஹைட்ரா ஃபேஷியல், இந்த மாதிரி பாடி பாலிஷிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாளைக்கு வந்து உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும். மேக்கப்புக்குமே வந்து பேஸ் வந்து முக்கியம் இல்லையா? ஸோ உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கணும் இல்லையா? பிரைட் அப்படின்னா நீங்கள் பிரைட் மாதிரி தெரியும்.
பிரைட் மாதிரி தெரியணும்னா நீங்க 3 மாசம் முன்னாடி இதை பண்ணுங்க, பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆமா பண்ணாம எங்க கிட்ட வந்து நீங்க இது குறை அது குறைன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா. நீங்க மேக்கப் அப்படின்றது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நீங்க கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? ஆமா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. என்ன சார்ஜ் பண்றீங்க? ஸோ இங்கே சார்ஜஸ் வந்து 5000 இருக்குது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி நிறைய சர்வீஸ் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கும். நெயில்ஸ் சரி, லேஷஸ் சரி, பெர்மனெண்ட் மேக்கப் சரி, ஹேர் டூ அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துக்குமே செப்பரேட் கிளாஸஸும் இருக்குது. ப்ளஸ் மந்த்லி கிளாஸஸுமே இருக்குது. ஒரு 2 months 3 months அந்த மாதிரி டியூரேஷன்லையுமே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. லைக் மேக்கப் சம்மந்தமாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் சம்மந்தமாக டெமோவே காமிச்சிருக்கீங்க. ப்ளஸ் உங்கள் மம்மிக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அண்ட் தென் நெயில் சம்மந்தமாக நீங்கள் நெயில் ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா, நெயில் ஆர்டிஸ்ட் அப்படின்றது மேக்கப் தாண்டி ஒரு விஷயமா இல்லை எப்படி? இதுவும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட் தான். இப்போது அதிகமாக ப்ளூம் ஆகிற ஒரு விஷயம்னா நெயில்ஸ் தான். இப்போது மேக்கப் ஒரு ஒரு டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணாங்களோ அதுக்கேற்றாலும் இப்போ நெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்கப் தாண்டி மேக்கப் அடுத்ததுன்னா நெயில்ஸ் ஆப்வியஸ்லி. நெயில் ஆர்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பெர்மனெண்ட், நான் பெர்மனெண்ட், செமி பெர்மனெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும், இல்லைனா வராது. ஒன் டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எல்லோரும் கற்றுக்குறாங்க, நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வரலன்னா கண்டிப்பாக வராது. உங்ககிட்ட ப்ராக்டிஸ் இல்லை இல்லையா? ப்ராக்டிஸ் இருந்தால் தானே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நெயில் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ நார்மல் திங். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஒட்டி கலர் அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு 2 hours ப்ராசஸ். கண்டிப்பாக 3 hours கிட்ட போகும் அந்த ஆர்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, குட்டியாக நெயில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமே, எப்படி பண்ணுவீங்க? பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேர் பைட் பண்ணுவாங்க, நெயில்ஸ் பைட் பண்ணுவாங்க, நெயிலே இருக்காது, பாதி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பைட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க லென்த் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் குட்டியாக இருக்குது பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த நெயில்ஸாக இருந்தாலுமே பண்ணலாம் கண்டிப்பாக. மேக்கப்பாக இருக்கட்டும், நெயில் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன 24 25 வயசு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் 24 தான். நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஒரு 18 17 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான். என்னால் முடியும்னா எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். அதுக்கு பேஷன் இருக்கணும், தைரியம் இருக்கணும். என் அம்மா மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பிகாஸ் என்னோடய அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஒரு பிரேவாக அவங்க எங்கள் 2 பெண்ணையும் என் தம்பியும் வளர்த்ததை பார்த்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு. ஸோ எங்களால் முடியும்னா எல்லாராலையும் முடியும். ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்டயும் சரி அவங்ககிட்டயும் சரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கும் வந்து இதில் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன், அவங்களும் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.